இன்று முக்கியமாக அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, பண்பலை, இணையதளம், புகைப்படம் மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் உள்ளிட்ட அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கும் ஒரு நாளாக நாங்கள் கருதுகிறோம். முதலில் ஆஷா சரத் அவர்கள் பேசுவார்கள். பாபநாசத்தில் எப்படி பேசியிருக்கோம் அப்படி தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். முதல்ல மன்னிச்சிக்கணும். I'll try to speak in Tamil only. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கனவில் கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு வேதியும், இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும். முதல்ல ரொம்ப நன்றி ஜித்து சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்ல. அதுக்கு பிறகு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் கமல் சார் ஃபேன் தான். கமல் சார் மட்டும்தான். அதே மாதிரி நான் குருன்னு சொல்றதும் கமல் சார் தான். அவர் என்ன படம் எடுத்தாலும் சரி, ஒரு ஷாட் வந்தா கூட போதும் நினைக்கக்கூடியது. நான் இந்த குடும்ப படத்துல நானும் இதில் இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாபநாசம் என்கிற வெற்றிகரமான ஒரு குடும்ப படத்தில் என்னை பாடல் எழுத அழைத்த கமல் சாருக்கும், இயக்குனர் ஜீத்து சாருக்கும், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுக்கும், சுகா அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I would really like to thank from the core of my heart Mr. Kamal Hassan, Jeetu Joseph, Mr. Suresh Balaji and this lovely team for welcoming me here to the Tamil film industry with so much love. And thank you all very much for your wonderful, wonderful reception to the film and to my character. குறுகிய காலத்துக்குள்ள சுறுசுறுப்பாக வேலை எல்லாருமே ஹோல் டீம் ஒர்க் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்துருக்கிறார்கள். அந்த வெற்றி படத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பத்திரிகைகளெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. உண்மையிலே இது மாதிரி படங்களை பாராட்டிய உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ஒரு பெரிய நன்றி. நல்ல ஒரு படத்தை வெற்றி படம் ஆக்குனதுக்கு மக்களுக்கும், அதை மக்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போய் சேர்த்து உங்கள் எல்லாருக்கும். Papanasam, it's my first movie in Tamil and that has become a duper hit. So thank you all. Thanks for coming here. இந்த ஃபங்க்ஷன் வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போலீஸ் காஸ்டியூமில் வந்து பேசுகிறோம் மேடையில். அவங்க எல்லாருமே அந்த படத்தில் இருக்க கதாபாத்திரங்கள் அவங்களோட. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்தில் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த எங்கள் சுயம்புலிங்க அண்ணாச்சிக்கும், ஜீத்து ஜோசப் அவர்களுக்கும், சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், சுரேஷ் பாலாஜி அவர்களுக்கும், சித்தாரா அவர்களுக்கும் இந்த பாஷையை இவ்வளவு கரெக்டாக பேசுவதற்கு எனக்கு உதவி புரிந்த இங்கே வந்திருக்கிற அத்தனை ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி தான். ப்ரொடியூசர் ஜார்ஜ் சார், ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கிட்டத்தட்ட 3 times பார்த்தேன் கண்டினியூவாக 2-3 daysல. நாங்கள் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஸ் அண்ட் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் அண்ட் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. ஆனால் அதையும் மீறி எனக்கு பர்சனலாக ஒரு நன்றி. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடிக்க வரும்போது எனக்கு இவ்வளோ ஒரு அருமையான, இவ்வளோ ஒரு அன்பான ஒரு வரவேற்பு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் கமல் சாருக்கு மாமியாராக நடிக்கணும்னு சொன்னப்போ அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயந்தான் என் வாழ்க்கையில் நடந்தது. கொண்டு போய் சேர்த்த அத்தனை பத்திரிகை, தொலைக்காட்சி, இணைய ஊடக சகோதரர்கள், நீங்கள் எல்லோரும் தான். நீங்கள் கொடுத்த அன்பு, நீங்கள் கொடுத்த அந்த மார்க்ஸ் வித் டிஸ்டிங்ஷன் யூ டேக்கன் அஸ் த்ரூ. ஸோ இந்த பாபநாசம் குடும்பம் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I really believe in it. So from the bottom of my heart, thank you so much.
எங்கள் சுயம்புலிங்கத்தையும் ஃபேமிலியையும் உங்கள் குடும்பம் நினச்சி நல்ல ஐடியா. நான் யாரும் செய்யலை, இதான் முதல் தடவையா கேரக்டர்ஸே வந்தது. அது மாத்திரம் இல்லை, இது வெற்றி விழாலாம் இல்லைங்க. வெற்றி விழா நான் எப்போ கொண்டாடினேங்கிறத சொல்கிறேன். 40 நாளில் ஒரு நல்ல படத்தை எடுத்து இன்னையோட முடிஞ்சது ஷூட்டிங்னு சொன்ன அன்றைக்கே எனக்கு வெற்றி விழா. ஏன்னா அதுவே பெரிய விஷயம். அது ப்ரொடியூசருக்கு வெற்றி, அது டேபிளில் வெற்றி. அதை செய்து காட்டிய ஜீத்துவுக்கு நாங்கள் அன்றைக்கே வெற்றி விழா எடுத்துட்டோம். ஆனால் இது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விழா. இது எதிலிருந்து கடன் பாக்கி இருக்குன்னா என்னுடைய அவலர் தொடர்கதையிலேருந்து இருக்குது.